ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் கேஎஸ்டிஜே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜவ்வரிசி வச்சு எப்படி பாயாசம் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த பாயாசம் நம்ம ஜவ்வரிசி யூஸ் பண்ணி பண்ணுறதுனால 1 hour பிஃபோராகவே நம்ம ஜவ்வரிசி ஊற வச்சிடணும். திக்கான பால் இருக்கு இல்லையா, அது தண்ணி ஊற்றாதபடிக்கு பாலை நல்லா கொதிக்க வச்சிடலாம். சைட் பை சைடு நம்ம ஊறின ஜவ்வரிசியும் இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கலாம். வேக வச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி நெய்யில் முந்திரி பருப்பு, பாதாம், அப்புறம் நம்ம உலர்ந்த திராட்சை இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். உலர்ந்த திராட்சை இருக்குல்ல, ட்ரை கிரேப்பை, அதையும் நல்லா பலூன் மாதிரி வந்ததும் நம்ம தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுட்டு நமக்கு பால் நல்லா கொதித்து ரெடியாக இருக்குது. ஜவ்வரிசியும் வெந்ததுக்கப்புறம் இதில் ஊற்றிடலாம். பாலில் ஊற்றி நல்லா கிளறி விடவும். பால்லையும் கொஞ்சம் அது நல்லா பிளெண்ட் ஆகட்டும். நல்லா ஒரு 3-4 minutes நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம தேவையான சுகர் போட்டுக்கலாம். 2 cup சுகர் போட்டிருக்கேன். 1 liter மில்க் எடுத்துருக்கறனால தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அது போட்டுக்கோங்க. நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிச்சிட்ருக்கிற டைமில் நம்ம ஏலக்காய் பவுடர் இருக்கு இல்லையா, ஏலக்காய் பவுடர் நீங்கள் வச்சுருந்தாலும் ஓகே, இல்லைன்னா நம்ம மிக்சியில் பொடி பண்ணி போட்டுக்கலாம். அதையும் நம்ம கலந்து விட்டுட்டு நம்ம சுகர் லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம மில்க் மேடு இருக்கு இல்லையா, அதையும் போட்டுக்கலாம் நம்ம ஸ்வீட்னஸ்க்கு. நான் அதனால தான் கம்மியான சுகர் போட்டிருக்கேன். மில்க் மேட் போட்டால் கொஞ்சம் திக்கி க்ரீமியாகவும் இருக்கும். நல்லா டேஸ்ட்டும் நமக்கு எடுத்து கொடுக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த முந்திரி, திராட்சை, பாதாம் இதெல்லாம் போட்டு கலரி விடவும். நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த நெய் இருந்தது இல்லையா, லாஸ்ட்டாக அந்த நெய்யை லாஸ்ட்டு இந்த பாயாசத்துலேயே ஊற்றிட்டு 2 minutes இந்த மாதிரி கலர்னதுக்கப்புறம் சூப்பராக நம்மளுக்கு பாயாசம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். பர்த்டே ஃபங்க்ஷன்ஸோ இல்லை நார்மல் கெஸ்ட் வராங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நமக்கு ஜவ்வரிசி நம்ம சூப்பராக நம்ம மேக் பண்ணலாம். இதை நம்ம சூடாகவும் சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கோல்டாக ஃப்ரிட்ஜில் வச்சும் நம்ம சர்வ் பண்ணி கொடுக்கலாம். எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.